Very pleasant welcome to everyone. In this session, you will learn about perfect inelastic collision in one dimension. Let us consider two bodies of mass m1 and m2. The initial velocity, that means before collision, the velocity of the two bodies u1 and u2. After collision, in perfect inelastic collision, two bodies stick to one another. That is why after collision the velocity single term only, that is final velocity represented by v. Okay. In a perfectly inelastic or completely inelastic collision, the objects stick together permanently after collision such that they move with a common velocity. In a perfect inelastic collision or completely inelastic collision, முழு மீட்சியற்ற மோதலில் பார்த்தீங்க அப்படின்னா மோதலுக்கு அப்புறம் நிரந்தரமாகவே பொருட்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. இந்த அடிப்படையில் தான் அல்லது இந்த மாதிரி தான் அந்த பொருட்கள் அந்த ரெண்டு பொருளும் ஒரு பொதுவான திசை வேகத்தில் மூவ் ஆகுது. In a perfectly inelastic or completely inelastic collision, the objects stick together permanently after collision such that they move with a common velocity. முழு மீட்சியற்ற மோதலில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் மோதலுக்கு அப்புறம் ஒரு பொதுவான திசை வேகத்தில் இயங்கும் வகையில் ஒன்றுடன் ஒன்று நிரந்தரமாக ஒட்டிக்கொள்கின்றன. Let the two bodies with the masses m1 and m2 move with the initial velocities u1 and u2 respectively before collision. மோதலுக்கு முன்னாடி m1 மற்றும் m2 நிறை இருக்கிற ரெண்டு பொருட்கள் u1 u2 அப்படிங்கிற ஆரம்ப திசை வேகங்களோட இயங்கிறதா கருத்தில் எடுத்துக்கிறோம். சரியா? After perfect inelastic collision, both the objects move together with a common velocity v as shown in the figure. மோதலுக்கு அப்புறம் அந்த முழு மீட்சியற்ற மோதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்டும் v அப்படிங்கிற ஒரு பொதுவான திசை வேகத்தோட ரெண்டும் இயங்குது. Since the linear momentum is conserved during the collisions, மோதல் நடக்கும்போது நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மாற்றப்படாமல் இருக்கும் இல்லையா? The linear momentum is conserved during the collisions. That is, momentum மாறாமல் இருக்கிறதுனால பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் என்னது? m1 u1 ப்ளஸ் m2 u2. m1 u1 அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். m2 u2 அப்படின்றது மொமெண்டம் ஆஃப் தி செகண்ட் ஆப்ஜெக்ட். தி சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் தீஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்லி டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு velocity p mass m. Momentum p is equal to mv. Here velocity common for these two objects, but mass is stick together. That is why total mass after collision of the two bodies sum of mass of the two bodies. Okay. Therefore, after collision total momentum m1 plus m2 into v. Okay. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மோதலுக்கு முன்னாடி m1 m2 நிறை இருக்கிற ரெண்டு பொருட்களும் u1 u2ங்கிற ஆரம்ப திசை வேகத்தோட நேர்கோட்டில் இயங்குது. மோதலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பொருளும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ திசை ஒரு பொருளாக கருதப்படும். அப்படின்னா நிறை m1 ப்ளஸ் m2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த ஒரு பொருள் v அப்படிங்கிற ஒரு பொதுவான திசை வேகத்தோட
இயங்குது அப்படிங்கிறது அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போது வெலாசிட்டி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி லீனியர் மொமெண்டம் மாஸ் ஆஃப் m1 மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி லீனியர் மொமெண்டம் தெரிஞ்சுக்க போகிறோம். இனிஷியல் வெலாசிட்டி u1, ஃபைனல் வெலாசிட்டி v. இனிஷியல் மொமெண்டம் m1 u1, ஃபைனல் மொமெண்டம் m1 v. அதே மாதிரி மாஸ் m2, செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி u2, ஃபைனல் வெலாசிட்டி v. அண்டு இனிஷியல் மொமெண்டம் m2 u2, ஃபைனல் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா m2 v அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. இப்போ வந்து டோட்டல் மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் லீனியர் மொமெண்டம். டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா m1 u1 plus m2 u2. தட் மீன்ஸ் m1 u1 plus m2 u2 that is equal to total momentum after collision இல்லையா. மாஸ் வந்துட்டு m1 plus m2 into common velocity. ஓகே, அப்போது தி காமன் வெலாசிட்டி கேன் பி கம்ப்யூட்டட் பை, பொதுவான திசைவேகத்தை எப்படி நம்ம கணக்கீடு செய்யலாம், கம்ப்யூட்டட் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறது, எப்படி கணக்கீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்டம் p is equal to mv. this is for general motion. இதிலேருந்து வெலாசிட்டி v is equal to momentum by massன்னு சொல்லலாம். இங்கே மொமெண்டம் அப்படிங்கிறது m1 u1 plus m2 u2. அப்போது m1 u1 plus m2 u2 divided by mass factor வந்து sum of mass of the two bodies. அப்போது m1 plus m2. This is common velocity of the two bodies after collision. v is equal to m1 u1 plus m2 u2 by m1 plus m2. Okay, all of you understand well? Thank you for listening, students. This also very important 3 mark question. Okay, fine.